100 நாள் ட்ரேடிங் பீரியட்ஸோட 61வது நாள் உங்கள் ட்ரேடர் ஆக்கப்போகிற சேலஞ்சு டே 11 இன்னிலேருந்து டெக்னிக்கல் கிளாஸ் ஆரம்பிக்குது. ஸோ எல்லோரும் வந்து இங்கே ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் நீங்கள் டெக்னிக்கல் கிளாஸ் இங்கே வந்து சரியாக பார்க்கல அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக வந்து ட்ரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கல் கிளாஸில் நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் ஒன்றுமே கிடையாதுங்க. சப்போர்ட்டுன்றது கீழே, ரெசிஸ்டன்றது மேலே. இது சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான். 2 கோடு தான் உங்களுக்கு இப்போ இமேஜஸில் காட்டுவோம் பாருங்கள். சரி, ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இப்போ வந்து மார்க்கெட் வந்து மேலே இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் கோடை தொட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மார்க்கெட் அதுக்கு மேலே வந்து கீழே தாங்க வரும். ஓகேங்களா? சப்போர்ட்டுன்ற அந்த கோடை வந்து கீழே தொட்டுருச்சு அப்படின்னா திருப்பி மேலே போவோம். ஸோ இதுதான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இவ்வளோ தாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ட்ரேட் எடுக்கிறது. ஓகேங்களா? இதை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். சார்ட்டை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல, ஸோ இந்த இமேஜ் அப்படியே வச்சுட்டு நீங்கள் இன்றைக்கான மார்க்கெட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கோடு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு இடத்துல கரெக்டாக வந்திருக்கும், திருப்பி ரெசிஸ்டன்ஸ் பட்டு கீழே ஏறி இருக்கும், திருப்பி சப்போர்ட் பண்ணி மேலே ஏறி இருக்கும். ஸோ இப்படி தாங்க மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருக்குமே. இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட எல்லாமே. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? நாளை சந்திப்போம்.